வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு S3 சொல்யூஷன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா TNPSC Group 4 2019 ஸ்டெனோடைபிஸ்ட் கிரேட் 3 கேண்டிடேட் லிஸ்ட் ஆன் 28/11/2020. அதாவது ஃபர்ஸ்ட் டே யார் எந்தெந்த கேண்டிடேட்ஸ்லாம் வந்து கவுன்சிலிங் போக போறாங்க அதை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்தர் அந்த வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டெனோ கிரேட் 3க்கு வந்து கவுன்சிலிங் நடக்க போகுது. அதோட வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 1035, சிவி கால்டு பார்த்தீங்கன்னா 2228, கவுன்சிலிங்க்கு 1888 கேண்டிடேட்ஸை கூப்பிட்டுருக்காங்க. இதுதான் வந்து சம்மரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேட் வைஸ் பர்சன் அட்டெண்டிங் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா 28/11/2020 அன்னைக்கு மார்னிங் செஷனில் 93 பேரும், ஆஃப்டர்நூன் செஷனில் 100 பேரும். என்கிட்ட இந்த டேட்டா அப்படி பார்த்தீங்கன்னா 193 பேர்த்தோட இந்த டேட்டா வந்து இருக்குங்க. மார்னிங் 93, ஆஃப்டர்நூன் 100 பேர்னு சொல்லி மொத்தம் 193 பேரோட டீட்டெயில் இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 193 பேர் யாருங்கிற டீட்டெயிலும் பார்த்துருக்கோம். ஃபர்தராக ஸ்பிளிட் அப் ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் காலையில் 4 பேர், மதியம் 3 பேர். பிசியில் பார்த்தீங்கன்னா 70 பேருக்கு மார்னிங், ஆஃப்டர்நூன் 69 பேர். எம்பிசியில் 13 பேர் மார்னிங், 19 பேர் ஆஃப்டர்நூன். எஸ்சியில் 6 பேர் மார்னிங், ஆஃப்டர்நூனில் 8 பேர். எஸ்சி அருந்ததியில் மார்னிங் 0, ஆஃப்டர்நூன் 1. அதுக்கப்புறம் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸில் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து மொத்தம் 4 பேர் 3 பேர் சொல்லியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் பிஎஸ்டிஎம் மேல் 1, ஃபீமேல் 2, டோட்டல் 3 ஆயிடுச்சு. அதே பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் இருக்காங்க. அதே ஆஃப்டர்நூன் பேட்சில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் 2 பேர், நான் பிஎஸ்டிஎம். அப்புறம் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல். மொத்தம் 4 3 7 பேர் இருக்காங்க. சரிங்களா, இது ஜென்ரல் கேண்டிடேட்டோட ஸ்பிளிட் அப். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிசி கேண்டிடேட்ல 70 69 நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நான் பிஎஸ்டிஎம்ல பார்த்தீங்கன்னா 2 மேல் 14 ஃபீமேல் மார்னிங், மொத்தம் 16 பேர். அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா மேல் 12, ஃபீமேல் 42, 54. சரிங்களா, அதே ஆஃப்டர்நூன் செஷன் பார்த்தீங்கன்னா மேல் 3 பேர் நான் பிஎஸ்டிஎம், ஃபீமேல் 16 பேர், மொத்தம் 19 பேர் நான் பிஎஸ்டிஎம். பிஎஸ்டிஎம் வந்து மேல் 12 பேர், ஃபீமேல் 38 பேர், 50 பேர். இதுதாங்க பிசி கேண்டிடேட்ஸோட லிஸ்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்பிசி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 மார்னிங், 19 ஆஃப்டர்நூன். அதில் பார்த்தீங்கன்னா நான் பிஎஸ்டிஎம் மேல் 1, ஃபீமேல் 4, மொத்தம் 5 மார்னிங்லையும். அதே போல் பிஎஸ்டிஎம் மேல் 1, ஃபீமேல் 7, 8 பிஎஸ்டிஎம்மும் 8 பேரும். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் பேட்சில் பார்த்தீங்கன்னா அதே மேல் 1, 5 ஃபீமேல், மொத்தம் 6 பேர். அதே பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 4 மேல் 9 ஃபீமேல், மொத்தம் 13ங்க. இதுதான் எம்பிசி கேண்டிடேட்டோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் லிஸ்ட்டுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்தர் அந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோஸை கடைசி வரைக்கும் பாருங்க, இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நிறையா கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சி அண்ட் எஸ்சி அருந்ததியர் இதில் பார்த்தீங்கன்னா மேலில் வந்து நான் பிஎஸ்டிஎம்ல யாரும் இல்லைங்க. மேல் ஃபீமேலில் பிஎஸ்டிஎம்ல பார்த்தீங்கன்னா 2 மேலும் ஒரு 4 ஃபீமேல், மொத்தம் 6 பேர். அதே ஆஃப்டர்நூன் செஷனில் பார்த்தீங்கன்னா 1 மேல் 2 ஃபீமேல், நான் பிஎஸ்டிஎம் 3 பேரும், பிஎஸ்டிஎம்ல 5 பேர், 3 + 2 5. அப்போ எஸ்சியில் மார்னிங்கில் 6, ஆஃப்டர்நூனில் 8 பேருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சி அருந்ததியில் மார்னிங் பேட்சில் யாரையுமே இல்லை. அதுக்கடுத்து ஆஃப்டர்நூன் பேட்சில் பார்த்தீங்கன்னா எஸ்சி அருந்ததியில் ஒரே ஒரு ஃபீமேல் இருக்காங்க. இதுதான் வந்து ஸ்பிளிட் அப்புங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து டோட்டல் ரேங்க் லிஸ்ட், அதாவது அந்த அவங்க எடுத்துருக்க ரேங்க் லிஸ்ட். ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா மார்க்ஸும், கம்யூனியல், ஜெண்டர், பிஎஸ்டிஎம், ரேங்க் ஓவரால். அப்புறம் வந்து ரேங்க் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டெனோட ரேங்க்குங்க. இதுதான் வந்து இப்போ போட்டிருக்குது. ஸ்டெனோ ப்ளஸ் அந்த கம்யூனியல் வேகன்சி வைஸ் போட்டிருக்காங்க ஸ்டெனோவோட. இதுதான் அந்த முதல் 20 பேர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 21 41 பேர்த்தோட அதே சீக்வன்ஸ் வைஸில் இருக்க லிஸ்ட்டுங்க. யாருக்காவது தேவைன்னா அதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபர்ஸ்ட் டே வேணால் நான் உங்களுக்கு லிஸ்ட்டு நான் பிடிஎஃப்ல கொடுப்பேன். அதுக்கு முன்னாடி கொடுக்க மாட்டேன், ஏன்னா நிறைய பேர் இதை மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு லிஸ்ட்டு கொடுக்கல. யார் ட்ரஸ்டடான கேண்டிடேட்ஸ் யார் இல்லைங்கிறது நம்ம சொல்ல முடியல. ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி நான் உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு நான் அனுப்புவேன். அதுக்கு முன்னாடி கஷ்டங்க. இது 40. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 41 60 வரைக்கும் இருக்க கேண்டிடேட்ஸோட லிஸ்ட்டுங்க. இதை நீங்கள் வேணால் யாருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்க வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. 60. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 61 80 வரைக்கும் இருக்க லிஸ்ட்டுங்க அது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்பிளிட் அப் வேகன்சிஸ் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். ஸ்பிளிட் அப் ஆன எத்தனை பேர் இருக்காங்கங்கிறது நான் உங்களுக்கு கம்பெனியில் வைஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ அதுவே பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். 81 100 வரைக்கும் இருக்கவங்களுடைய லிஸ்ட்டுங்க இது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை ஃபர்தராக ஷேர் பண்ணிகிட்டே இருங்க. மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 101 120 வரைக்கும் இருக்க லிஸ்ட்டுங்க அது.
நெக்ஸ்ட்டு 121லேருந்து 140 வரைக்கும் இருக்குது லிஸ்ட்டு. இதில் எல்லா கேட்டகரியும் மிக்ஸ்அப் ஆகி தான் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுடைய பொசிஷன் என்ன நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 141லேருந்து 160 வரைக்கும் இருக்குது லிஸ்ட் இது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 161லேருந்து 180 வரைக்கும் இருக்கிற டோட்டல் லிஸ்ட்டு இந்த கேண்டிடேட்ஸோட லிஸ்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 181லேருந்து 193, அதாவது முதல் நாளான 193 கேண்டிடேட்ஸோட லிஸ்ட்டு அக்கார்டிங் டு அவங்களோட ரேங்க் படி நான் போட்டிருக்கேன். டியூ டு செக்யூரிட்டி ரீசன்னால அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நான் கொடுக்கலங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதனால கொடுக்கல. நான் ஜஸ்ட் அவங்களுடைய டேட்டா வேணுங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி நான் உங்களுக்கு ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்கேங்க. நான் இன்னும் என்னோட சேனலில் இன்னும் இந்த சீக்வன்ஸில் நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை ஃபாலோ பண்ணணும்னா ட்விட்டர்லையும் இதுலையும் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது கொரி இருந்தால் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 9442648141 நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் டைம் கிடைக்கும்போது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது கொரி இருந்தால் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் யூஸ் பண்ணிங்க. பை ஃப்ரம் S3 Solution.